தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பேர் நாளை ஆமேன். மீண்டுமாக இந்த காணொலி காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனை வழியாக நாம் தொடர்ந்து ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் துணை கேட்போம். எங்களை நேசிக்கிற நம்ம நல்ல கடவுளை மீண்டுமாக நாங்கள் துதிக்கிறோம், நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தூய நாளிலும் கூட சுவாமி நாங்கள் ஆராதிக்கும்படியாக, நாங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டை நாங்கள் ஒருமித்து நிற்கிறோம். எங்களை ஆண்டனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இம்மட்டுமாய் நல்ல சுகத்தோடும் பலனோடும் உம்முடைய அருளினோடும் எங்கள் ஆண்டை வழி நடத்தினீர். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டை இந்த கொரோனா தொற்று வியாதினால ஆங்காங்கே நாங்கள் முடங்கி கிடந்த போதும் ஆண்டவரே நாங்கள் உண்மை தேடுவதிலும் ஆண்டவரே உம்மீது ஆண்டவரே நாங்கள் பற்றுதலாக இருப்பதற்கும் எங்கள் ஆண்டை துணையில் இருந்திருக்கிற நடி செலுத்தினோம். தொடர்ந்து நம்முடைய நேசங்களை ஆட்கொள்ளட்டும், தாராதம் முழுவதுமாக வழி நடக்கும். இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். சேனையின் கர்த்தா சீர்நிறையே கோவா ஓம் வாசஸ்தலங்களே, எத்தனை இன்பம் கர்த்தனை என்றும் அவற்றை வாஞ்சித்தீரோப்பேன். ராஜாதி ராஜா சேனைகளின் கர்த்தா ஓம் பீடம் என் வாஞ்சையே, ஓம் விடடைந்தே ஓமை துதித்தே உறைவோர் பாக்கியவான்களே. சேனையின் கர்த்தா சீர்பெருகும் நாதா எம் கேடயமானோரே, விண்ணப்பம் கேளும் கண்ணோக்கி பாரும் என்னை வார்த்தவும் தாசனை. மன்னானி சூரியன் என்னற்கிடயமும் மகிமை கிருபையீர், ஓம் பக்தர் பேரு நன்மையனந்தம் உம்மை நம்புவோன் பாக்கியவான். திரியேக தேவே மகிமை உமக்கே வளமாய் உண்டாகவே, நித்தியமாளும் சதா காலமும் உளதம் படியே ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும் பொழுதில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் நினைந்தனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக வருத்தெழுப்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியரான கடவுளே, எல்லா உண்மைகளுக்கும் எங்களை நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் புரிகிறவரே, உண்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியார் கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய பாவங்களை உணர்த்தும்படியாக திருமறையிலிருந்து அறிவுறுத்துகின்ற சில வசனங்களை நாம் கேட்போம். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைகள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகையால் நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தின் வழியாக
நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பை பாவ நேரத்தையும் நம்ம கட்டளைகளை வாழ்க்கை சீர்படுத்தின காலத்தையும் நமது பரிசுத்த கிருபையும் தட்டலின் தந்தருவாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமுறையிலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பாடம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. எசேக்கியேல் 33 வசனங்கள் 1 முதல் 9 வரை. நான் இந்த பொதுமொழி பெயர்ப்பிலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு சொல், ஒரு நாட்டின் மேல் நான் வாளை உணரும் போது அந்நாட்டின் மக்கள் தங்கள் நடுவில் இருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை தங்கள் காவலாளராக ஆக்கியிருக்க, அவன் அந்நாட்டின் மேல் வாழ் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி மக்களை எச்சரிக்கை செய்யும் போது, எக்காலத்தின் ஒளியை எவராவது கேட்டும் எச்சரிப்புக்கு செவிகொடாமல் இருக்க வாழ் வந்து அவர்களை வீழ்த்தி சென்றால் அவர்கள் மேல் தம் இரத்த பலியை தாமே சுமப்பார். எக்காலத்தின் ஒளியை கேட்டிருந்தும் அவர்கள் அந்த எச்சரிப்பை பொருட்படுத்தவில்லை. எனவே அவர்கள் தம் இரத்த பலியை தாமே சுமப்பர். ஆனால் அந்த காவலாளி வாழ் வருவதைக் கண்டும் எக்காலம் ஊதாமல் அதன் மூலம் மக்களை எச்சரிக்கப்படாமல் இருக்கையில் வாழ் வந்து அவர்கள் எவரையாவது வீழ்த்தும் பொழுது அவர் தம் குற்றத்திலேயே வீழ்த்தப்பட்டிருப்பினும் அவரது இரத்த பலியை நான் காவலாளியின் மேல் சுமத்துவேன். அவ்வாறே மானிடா, நான் உன்னை இஸ்ரவேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாய் நின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியில் இருந்து திரும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவார். ஆனால் அவர்களது இரத்த பலியை உண்மையிலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் வழியிலிருந்து திரும்ப வேண்டும் என்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் மேல் குற்றத்திலேயே சாவார். நீயோ உன் உயிரை காத்துக் கொள்ளுவாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாரம் வாசித்து நிறைவேறாயிற்று. கடவுளுக்கு நன்றி உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெருநாள் உங்கள் யாருக்கும் வணக்கங்களை வாழ்த்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் கொடுத்த நல்ல சுகத்திற்காக தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு மரபின் பிரகாரமாக நமக்கு இன்றைக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஆர்டைன் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம். திருநிலைப்படுத்தப்பட்ட பணி என்பது மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றம். அருட்பொழி ஊழியம் என்பது மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றம். வாட் இஸ் மீனிங் பை ஆர்டைன்? அற்பொழிவு அல்லது திருநிலைப்படுத்தப்பட்டல் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அல்லது குறிப்பிட்ட பொறுப்புக்காக அர்ப்பணிக்கப்படுகிறவர்கள். யாரெல்லாம் அர்ப்பொழிவு பெற்றவர்கள், அந்த பணிக்கென்று நியமிக்கப்படுகிறவர்கள் எல்லாருமே. ஒருவேளை பணியே செய்யாதவர்கள் எப்படி என்று சொல்லியலான கேள்விகள் எல்லாம் நமக்கு எழலாம். அப்படி அல்ல. கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துகிறார். ஒவ்வொரு பொறுப்பின் நிமித்தமாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். குழந்தைகளுக்கு பெற்றோருடைய உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை திருநிலைப்படுத்துகிறார். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற உன்னத பணியை கொடுக்கின்ற ஒரு திருநிலைப்படுத்தப்படுதலை அவர்களுக்கு கொடுக்கின்றார். கணவன் மனைவிக்கென்றும் மனைவி கணவனுக்கென்றும். இப்படி
ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு காரணத்தினாலே திருநிலைப்படுத்தப்படுகிறார்கள் அதனுடைய பணிக்கென்று. ஆக நாம் பார்ப்போம் என்றால் உலகத்திலே ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரால் அற்புதம் பெற்றவர்களே, ஆண்டவரால் திருநிலைப்படுத்தப்பட்டவர்களே. மனிதர்களை தாண்டி அண்ட சராசரங்களில் உள்ள ஒவ்வொரு படைப்புகளும் ஆண்டவரால் திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் தான். இயற்கைகள் இந்த உலகத்தை பேணி காக்க வேண்டும் என்றும் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான திருநிலைப்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி எடுத்துக்கொள்வோம் என்றால் ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவைகள், ஆண்டவரால் திருநிலைப்படுத்தப்பட்டவைகள், ஆண்டவரால் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பு மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றம். 208வது கீர்த்தனையில 3வது சரணத்திலே மாற்றுருவாக்கத்தை குறித்து மிகவும் தெளிவாக கொடுக்கிறது. மறுரூப ஆவி வேண்டுமென் சுவாமி, மனமெல்லாம் புதிதாக்கிடும் சுவாமி, சிறுமைப்பட்ட அடியேன் கேட்கிறேன் சுவாமி, தேற்றிடும் புதுபலன் ஊற்றிடும் சுவாமி. ஆண்டவரே, எனக்கு என்னை மாற்றுவதற்கான அல்லது என்னிடத்துல இருக்கின்ற பழவைகள் எல்லாம் ஒழித்து விடுவதற்கான ஆவியை எனக்குள்ளே கொடுத்து என்னை புதிதாக மாற்றும். சிறுமைப்பட்டு இருக்கிறேன், நான் நம்மிடத்துல மன்றாடி கேட்கிறேன், எனக்கு புதுபலன் கொடும், என்னை தேற்றிடும் என்று சொல்லி அழகாக இந்த பாடலுடைய ஆசிரியர் அருளானந்தம் கூறுகிறார். அப்படி என்றால் முழுவதும் மாற்றமடைந்த மனிதர்களாக நாம் எந்த பதவிக்கென்று எந்த பொறுப்புக்கென்று எதற்காக நாம் உருவாக்கப்பட்டோமோ, அர்ப்பணிப்படுத்தப்பட்டோமோ, திருநிலைப்படுத்தப்பட்டோமோ, அமர்த்தப்பட்டோமோ அதற்கென்றே நாம் வாழ வேண்டும், அதற்கென்றே நாம் செயலாற்ற வேண்டும். இன்றைக்கு 2-3 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 உள்ள வசனங்கள். நீங்கள் முதல் 6 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், ஒரு மனிதன் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அதனுடைய கான்சிக்வன்சஸ், பின்விளைவுகளை அவன் சந்திக்க நேரிடும். அவன் அந்த பணியை செய்தும் யாரிடத்திலே சொல்கிறானோ அவர்கள் கேட்காவிட்டால் அவர்கள் மீது அந்த பலி போகும் என்று சொல்லி கூறுகிறார். 7, 8, 9 வசனங்களில் மிகவும் தெளிவாக இங்கு கொடுக்கப்படுகின்ற சிந்தனை என்றால், திருநிலைப்படுத்தப்பட்ட அல்லது அபிஷேகிக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எச்சரிக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் உன்னை இஸ்ரவேல் வீட்டாருக்கு காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாய் நின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிட்டால் என்று சொல்லி அழகாக இங்கு கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு தவறுகளை சுட்டி காட்டுவதில் நாம் தயங்குகிறோம். இங்கு வன்மையாக இன்னும் கூறுகிறார், நீ தவறு செய்வீர் என்றால், நீ தீமையுள்ள மனிதனாக இருப்பீர் என்றால் நீ கண்டிப்பாக சாகவே சாவீர் என்று சொல்லி நான் உன்மூலமாக சொல்லேன் என்றால் நீ அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இங்கு கூறுகிறார். எரேமியா அழகாக அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து இந்த வாக்கை அவர்கள் குறைப்பார். ஆம், இவ்வளவு நாள் நீங்கள் சுமந்திருந்த மரநுகத்தை தகர்த்தெறிந்து இரும்பு நுகத்தை உங்கள் மீது வைப்பேன் என்று சொல்லி சொல்லுவார். ஆனால் மக்கள் அவரை துன்புறுத்துவார்கள், அவரை பாலும் கிளற்றிலே தள்ளுவார்கள். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. இன்றைக்கு எச்சரிக்கின்ற சிந்தனை இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இல்லை. உபதேசங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பழகி இருக்கின்ற மனிதனிடத்தில் இருந்தாலும் சரி, எச்சரிக்கின்ற சிந்தனை இன்றைக்கு முழுவதுமாக அழிந்து போய்விட்டது. ஏனென்றால் எங்கே நம்மை புகைத்து விடுவார்களோ, எங்கே நாம் துன்பத்திற்குள்ளே ஆளாகி விடுவோமே என்று சொல்லி மிக ஒரு சுயநலமுள்ள வாழ்வில் நாம் இருந்து விடுகிறோம். இன்றைக்கு திருச்சபைகள் சீரழிவதும், திருச்சபையினுடைய தலைவர்கள் திருச்சபைகளை சீரழிப்பதும்,
அல்லது திருச்சபைகளில் பல்வேறுமான பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கும் தவறு செய்கின்ற மனிதர்களை யாரும் சுட்டிக்காட்டாதனாலும், யாரும் தவறுகளை எச்சரிக்காதனாலும் தான் இன்றைக்கு நிலைமை இப்படி போய்கொண்டிருக்கிறது. அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவர் நம்மை எச்சரிப்பு கொடுக்கின்ற பணியில் அமர்த்திருக்கிறார். எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை எச்சரிப்புக்கு செவிசாய்க்காவிட்டால் அது அவர்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியல் நிலைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆளும் கட்சி, இந்த ஆளும் கட்சியை துதிப்பாதுகின்ற மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகம். அது எல்லா இடங்களிலுமே இருக்கின்றதான ஒரு நிலை. ஆனால் ஆண்டவர் அதற்காக நம்மை படைக்கவில்லை, ஆண்டவர் அதற்காக நம்மை உருவாக்கவில்லை. எச்சரிக்கின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, யோவானினுடைய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15-19 வசனங்கள். அங்கு அருட்பொழிப்படுத்தப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு அழகாக பேதுருவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உண்மைத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட பொழுது அங்கு பேதுரு அந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவராக இருந்தார். ஆகவேதான் மீண்டுமாக உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவிடத்துல இயேசு கிறிஸ்து உரையாடும் பொழுது இந்த பகுதியை அங்கு அழகாக சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 முறை இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்துல நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே அது உமக்கு தெரியும் என்று சொல்லி. அந்த 3வது முறை அவர் மிகவும் மனம் கசந்து போகிறவராக இருக்கிறார். நான் அதை இந்த பொதுமொழிபெயர்ப்பில் இருந்து வாசிக்கிறேன். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா? அந்த பழைய நிலையை உணர்த்தும்படியாக இங்கு இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் கேட்கிறார். ஆகவேதான் இங்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேதுரு துயருற்றார் என்று சொல்லி. மனம் கசந்து மிகவும் மன குமுறலோடு அந்த தவறுகளை உணர்ந்த இந்த இடத்துல அவர் இங்கு அறிக்கை செய்கிறார். நான் அப்ப செய்தது எந்த அளவிற்கு தவறான காரியம் என்பதை இங்கு அந்த மன துயரத்தோடு இங்கு அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒருவேளை என்னுடைய ஆடுகளை பேணி காக்க வேண்டும் என்றால் நீ கண்டிப்பாக துன்புறுவாய் என்று சொல்லி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ விரும்பாத இடத்திற்கு நீ செல்லுவாய், நீ விரும்பாத எல்லாமே உனக்கு நடக்கும், நீ அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆக திருநிலைப்படுத்தப்படும் போது நாம் உண்மையுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். 3.5 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்தவர்கள் அந்த பாடு மரணத்திலே அவர்களை விட்டு விலகி போனதுனால இந்த உரையாடல் மூலமாக ஆண்டவர் மீண்டுமாக உண்மைத்தன்மையை அவர்களுக்கு எடுத்துரைத்து அவருடைய உண்மையை உறுதிப்படுத்த வைக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துக்கள் அன்பான திருச்சபை மக்களை, ஒவ்வொரு பணிக்கென்று அர்ப்பணி செய்யப்பட்ட நீங்களும் நானும் அந்த பணியில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது, அநீதிகள் நடக்கும் பொழுது எச்சரிக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். எந்த பணிக்காக நீங்களும் நானும் திருநிலைப்படுத்தப்பட்டோமோ அதில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் போராட்டங்கள் நிமித்தமாக நம்முடைய உண்மை தன்மையை நாம் இழந்துவிடக் கூடாது. அதுதான் மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றமாக இருக்க முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கட்டும்.
அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் தொடர்ந்து ஆண்டவரோடு பயணம் செய்வோம். இறைவன் தாமே திருவசங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். அவரும் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியை படைத்த சர்வ பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய கடவுள் வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உள்ளோரை மருத்துவரில் நியாயம் பெறுவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பசபையும் பசங்களோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய ஜீவனும் உங்களுடைய விசுவாசிக்கிறேன். ஆமென். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை ஊத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலைவரமுண்டு நீதம் துதியன் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அணை துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பசுப்பதாகவும் ராஜமுறதாக சித்தம் செய்வதாக அன்றுள்ளாக கிட்டுத்தாரும் எங்களுக்கு விரதமாக கிட்டும் சரி மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரசித்துக்கொள்ளும் ராஜ்யம் மகிமையும் இணைகளை. ஆமீன். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பொருளை நம்மளை துதிக்கிறோம். அருட்பொழிப்படுத்தப்பட்ட நாங்கள் மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறைகள் கொடுத்திருக்கிறீர்.
எச்சரிக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பொறுப்புகளிலே என்பதை எங்களால் உணர்த்திருக்கிறீர்கள். அதன் வழி நடக்க எங்களால் அனுப்புறீங்க. இன்றைக்கு உலகை மிகவும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த தொற்று நோயிலிருந்து அதை நீங்கள் மீட்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலே மக்கள் மன உளைச்சல் அடைந்திருக்கிறார்கள். மன உளைச்சல் அடைந்ததினாலே சரீரத்தில் பலங்களை இழந்திருக்கிறார்கள். அநேகர் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். அன்றை என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் அநேக மக்கள் தன்னுடைய வாழ்வையே முடித்திருக்கிறார்கள். சுவாமி, நாங்கள் செய்த குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு மீண்டும் அன்றே நாங்கள் உம்மோடு நெருங்கி வருவதற்கு இதை நாங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அன்றே நீர் எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகிறோம். சாமி, நாங்கள் செய்த தவறுகள் தான். உம்மால் படைக்கப்பட்ட அந்த மனுகுலம் அன்றே மீண்டும் உம்மால் மீட்கப்படுவதற்கு, இந்த தொற்றிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு எங்கள் ஆடத்தில் இருக்க வேண்டுமே நாங்கள் கொண்டாடுகிறோம். சாமி, தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்துங்க. நிச்சயமாக நம்முடைய திருச்சபை மக்களுக்காக நாம் கொண்டாடுகிறோம். திருச்சபை மக்களுடைய தேவையை சந்திக்க சரீர பலவீனம் உள்ளவர்கள் எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க. குடும்பங்களிலே அமைதியும் சந்தோஷத்தையும் நன்மையும் பெருக பண்ணணுமே நாங்கள் கொண்டாடுகிறோம். எதிர்பார்ப்புள்ளவர்களுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாட்டிற்காக சந்திக்கணுமே கொண்டாடுகிறோம். நாட்டிற்காக, நாட்டினுடைய தலைவர்களுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர்கள் மக்களை அன்றைய கருத்தில் கொண்டு ஆட்சி செய்ய அன்புரையன்மை கொண்டாடுகிறோம். சாமி, அடித்தட்டு மக்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரையில எல்லாருக்கும் சமமான நீதியை கொடுக்கின்ற அரசுகளாக அன்றைய தலைவர்கள் இருக்க எங்களோட அன்புரையன்மை கொண்டாடுகிறோம். திருச்சபைக்காக, திருச்சபையின் தலைவர்களுக்காக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய நாங்களும் ஆண்டவரே உன்னை மொத்தமாக உடைய பணியை செய்வதற்கு அன்புரையன்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். சாமி, நீர் கொடுத்த நீதி நியாயங்களை ஆண்டு நாங்கள் எல்லோரும் பின்பற்றோம். சாமி, அழைத்த அழைப்பில் நாங்கள் உண்மையாக இருக்க எங்கள் ஆண்டவரை துணை நிற்க வேண்டும் நாங்கள் கொண்டாடுகிறோம். மீண்டுமாக திருச்சபையோட வளர்ச்சி பணிகளை நம்முடைய கரங்களுக்கும் பொறுப்படுத்த நடத்தணும். இயேசு கிறிஸ்துவோட வேண்டுகிறோம் எங்கள் நாட்டு கடவுளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் உடன் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் எடுத்துள்ளதற்காக ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென்.